வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வெகு சிறப்பாக வைகாசி விசாக திருநாளை ரொம்பவே சந்தோஷமான முறையில் முருகரோட பிறந்த நாளை எல்லாருமே கொண்டாடி இருக்கோம். முருகரோட தினம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா எல்லா முருக பக்தர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் வைகாசி விசாக திருநாளையும் ரொம்பவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம கொண்டாடி இருக்கோம். இந்த வைகாசி விசாக திருநாளுக்காக நிறைய பேர் 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 9 நாள் விரதம், 7 நாள் விரதம், 3 நாள் விரதம், 1 நாள் விரதம் அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக நம்ம விரதம் இருந்தோம். எல்லாருக்குமே முருகப்பெருமான் அவங்கவங்க வேண்டின எல்லா விஷயங்களையுமே நடத்தி கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறேன். ஒரு சிலருக்கு நடக்காமலும் இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவு நான் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே என்னோட கமெண்ட்டில் நான் விரதம் இருந்தேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு முருகப்பெருமான் நான் கேட்டதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு சிலருக்கு நீங்கள் வேண்டின விஷயம் கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். அதனால ஒரு துளி கூட நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விஷயம் நம்மளோட ஆசைக்காக நம்ம வேண்டுறோமே தவிர்த்து அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்க. ஒரு விஷயம் சின்ன குழந்தையிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத யார் முடிவு பண்ணுவா? நம்மளோட அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம முழுமையாக சரணாகதி முருகப்பெருமான் கிட்ட அடைஞ்சிருக்கும். அப்போ ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னா முருகப்பெருமான் என்ன நினைப்பாரு? இது நல்லதா? இதை கொடுத்தா இந்த குழந்தைக்கு இது சரியாக இருக்குமா? நம்ம உருவத்தில் வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் முருகப்பெருமானுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். இதை கொடுத்தா நம்ம குழந்தை நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்து தான் முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாருங்க. நீங்கள் வேண்டின விஷயம் இப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக கூட முருகப்பெருமான் அதை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே தவிர்த்து, திரும்ப திரும்ப என்னோடய பதிவுகளில் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு பார்த்து தான் முருகப்பெருமான் கொடுப்பாரு. அதனால முருகப்பெருமான் மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிட்டுறவே விட்டுறாதீங்க. அதுபோல் என்னோடய கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய துன்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நல்ல வினைகளும் செஞ்சுருக்கலாம், தீவினைகளும் செஞ்சுருக்கலாம். அது நமக்கே தெரியாது. நம்ம மேலே தான் நம்ம நியாயப்படுத்த பார்ப்போமே தவிர்த்து நம்ம செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிற மாட்டோம். ஆனால் தெரியாமல் கூட நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கர்மான்றது ஒன்று இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுருக்கலாம். முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கர்ம வினைகள் எல்லாத்தையுமே தீர்க்கறக்காகத்தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் உங்களை எந்த நாளுமே கைவிட மாட்டாருங்க. அதுபோல் முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உள்ளே உங்களவே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நடக்குங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது நமக்கு நடக்கிற நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் படி தான் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முருகப்பெருமானை உருகி உருகி வணங்கி உள்ளே ஏதோ அடுத்தவங்களுக்கு ஏதோ இவங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே நீங்கள் எதுவுமே பேசாமல் கூட உள்ளே நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கான பலனையும் நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். அதனால
எண்ணங்கள் வந்து எப்பயுமே வந்து உயர்ந்த எண்ணங்களா இருக்கட்டும். அதாவது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கட்டும். ஒருத்தவங்க நமக்கு நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும், எல்லார் மேலேயுமே முழு அன்போட நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளோட எண்ணங்கள மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள வச்சு தான் நான் சொல்றேங்க. அதனால முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க. இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்ல நான் ஆசைப்படுறேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுங்க. குப்பன், சுப்பன் 2 பேர் வந்து பூத்தோட்டம் வந்து வச்சிருந்தாங்க. 2 பேருமே சரிசமமா தண்ணி பாய்ச்சுறதும், சரிசமமா உரம் போடுறதும் 2 பேரும் அவங்கவங்க தோட்டத்தில 2 பேருமே ஒரே மாதிரி தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பூவ பூக்க வைக்கிற தேவதை ஒண்ணு குப்பனோட தோட்டத்தில வந்து எல்லா மலர்களையுமே தொட்டு தொட்டு போச்சுங்க. பூ வந்து பூத்திருச்சு. அத பார்த்த சுப்பன் வந்து என்ன செஞ்சான்னா, என்னடா இவனோட தோட்டத்தில பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு மொத நாள் ரொம்ப வருத்தப்பட்டானாம். அப்ப டெய்லியுமே தேவதை வந்து குப்பனோட தோட்டத்துல மட்டும் தான் பூவ பூக்க வச்சுக்கிட்டே போகுது. எப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த தேவதைய வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அந்த தேவதைய பார்த்து, நானும் தான் உரம் போட்டேன். நானும் தான் தண்ணி பாய்ச்சினேன். அவன் என்னென்னலாம் செஞ்சானோ அதத்தான் நானும் செஞ்சேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் என் தோட்டத்துல மட்டும் பூவே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு தேவதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சாம், நான் நான் வந்து அங்க பூ பூக்க வைக்கிறப்ப, இங்க நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுற நிலைமைக்கு கூட நீ போயிர்ற. அப்ப பூ பூத்தா உனக்கு பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தினமுமே உன்னோட தோட்டத்துல பூ பூக்க வைக்காமயே நான் போயிருவேன். அப்படின்னு தேவதை சொல்லுச்சாம். இதுலருந்து எவ்வளோ பெரிய உண்மை தெரியுது அப்படின்னா, அ ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படின்னு மத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமையோ, போட்டியோ பட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. முழு மனசோட நமக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம எத முருகப்பெருமான் கிட்ட கேட்குறோமோ, அதுதான் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அவங்கட்ட அது இருக்கு, இவங்கட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விஷயத்த கேட்குறோமோ, அத கண்டிப்பா வந்து முருகப்பெருமான் நடத்தி கொடுக்க மாட்டாரு. அதுக்கு நம்மளோட எண்ணங்கள மாத்திட்டு, நமக்கு எது முழுமையா தேவையோ, அதத்தான் நம்ம முருகப்பெருமான் கிட்ட கேட்கணுங்க. அதுபோல மத்தவங்கள பார்த்து பொறாமையோ, போட்டியோ, கோவமோ எதுவுமே இல்லாம முழு அன்போட இருக்கணுங்க. இதுதான் முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடிச்ச குணம். அதனால முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க. நம்ம மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவே சுத்தமான முறையில தான் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் குடுத்துக்கிட்டே இருக்கீங்கங்க. இதுதான் எங்களோட மேக்கிங் வீடியோ. நாங்க வந்து சுத்தமா காய போட்டுட்டு, அதில கடலையிலயோ, எள்ளுலயோ கொஞ்சம் கெட்டுப்போன பொருட்கள்லாம் இருக்குங்க. வாங்கிட்டு வர்றப்ப. அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு, ஆள் வச்சு ஒரு 2, 3 பேர் வச்சு தான் அத எல்லாத்தையுமே நீக்கிட்டு, ரொம்பவே சுத்தமான முறையில தான் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம எதேதோ விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வர்றோங்க. நம்மளோட உணவுல வந்து ஒரு சின்ன மாற்றத்த கொண்டு வரனால, அது நமக்கு பெரிய ஆரோக்கியத்த நம்மளோட வாழ்க்கையில வந்து கொண்டு வருங்க. கிட்ட எது இருந்தாலும் இல்லாட்டியும், ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஒரு சின்ன மாற்றத்த உங்களோட உணவுல நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அது நமக்கு பெரிய ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நெறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாமே வந்து இப்ப இங்க இருக்க எல்லாமே அ ஒரே ஆள் வந்து நமக்கு ஆர்டர் குடுத்ததுங்க. 2 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு, இப்ப மொத்தமா பல்க்கா நம்மகிட்ட எடுக்குறாங்க. நம்மகிட்ட இருந்து 1 லிட்டர்லேருந்து அவைலபிளா இருக்குங்க. நம்ம பல்க்காவும் குடுத்துக்கிட்டு இருக்கோம். 1 லிட்டர், 2 லிட்டர் அப்படியும் குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவே சுத்தமான முறையில தான் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் வைக்கிறது இல்லங்க. தொடர்ந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்றனால தான், இப்ப சரியா என்னால வீடியோ போட முடியலங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்ம வந்து ஹேர் ஆயிலும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே, "சூப்பரா இருக்கு சிஸ்டர். ஃபர்ஸ்ட்டு ஹேர் ஃபால் நல்லாவே நின்றுச்சு. அடுத்து நெறைய பேபி ஹேர்ஸ்லாம் வளருது சிஸ்டர். டாண்ட்ரஃப் பிரச்சனை இல்ல. எனக்கு வழுக்கத்தலை இருந்துச்சு. அதுலலாம் இப்ப குட்டி குட்டியா முடி வளர்ந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹேப்பியா நம்மகிட்ட வந்து கஸ்டமர் ஷேர் பண்றப்ப மன நிறைவா இருக்குங்க. உங்க முடியில என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க. முடி அதிகமா கொட்டுது, இல்ல முன் தலை வழுக்கை பிரச்சனை இருக்கு, டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, பூச்சி வெட்டு பிரச்சனை இருக்கு. இப்படி என்ன பிரச்சனை உங்க முடியில இருந்தாலும், அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஹேர் ஆயில் சரி பண்ணி குடுக்குங்க. ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, முடி குட்டையா இருக்கு, எனக்கு நீளமா வளரணும், அடர்த்தியா வளரணும் அப்படின்னு நீங்க என்ன நெனச்சு நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும், கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் குடுக்குதுன்னு நம்மகிட்ட
ஹேர் ஆயில் வாங்கினவங்க நமக்கு ரிவ்யூ கொடுத்தது தாங்க இது. இவங்க திரும்ப நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணவங்க இப்போ வந்து 4, 5 பாட்டில் வாங்கி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக அவங்களுமே நம்மக்கிட்ட வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறப்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குங்க. நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அதை நினச்சாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குக்கிங் ஆயிலும் சரி, ஹேர் ஆயிலும் சரி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க. ஆர்டர் போட்ட 2 நாளில் உங்களுக்கு எண்ணெய் கையில் கிடச்சிருங்க. வைகாசி விசாக திருநாளை கொண்டாடுறதுக்கு எல்லா முருக பக்தர்களுமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நானும் ரொம்பவே மகிழ்ச்சியோட காத்துக்கிட்டு இருக்கேங்க. விரதம் இருக்கும் எல்லா முருக பக்தர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி உறவுகளே.